பர்த்டே பார்ட்டிக்காக வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்த இளைஞர் கேக் வெட்டுவதற்காக ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கத்தி வாங்கப்பட்ட சில மணி நேரங்களில் நடந்த கொடூரம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கிடந்த இளைஞரின் சடலம். மதுபோதையில் இருந்த இளைஞரை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? அதிர வைக்கும் பகீர் பின்னணி என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாரு இளைஞர் அனில். அப்போ அங்க பைக்ல வந்த கும்பல் அனில் கிட்ட பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அவரு சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அனில கை கால் முகம்னு சர மாரியா வெட்டி கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அனிலுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அங்க வந்த கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் அனில் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன அனிலுடைய அம்மா, என் மகனை யாரு இப்படி கொடூரமா வெட்டி போட்டா என்னுடைய மகனை கொண்டவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு கதறி அழுதுருக்காங்க. அடுத்து கீழே கிடந்த அனிலுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருடைய வாட்ஸ்அப் சாட் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணாங்க. அதுல அனில் ஒரு இளம் பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் பண்ண மெசேஜ் இருந்திருக்கு. உடனே அந்த பொண்ணுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சு இளம் பெண்ணுடைய வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணாங்க. அதுலதான் அனில் உயிரிழந்ததுக்கு அந்த பெண் தான் மூல காரணம்னு தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள குணா பகுதியை சேர்ந்தவர் அனில். இவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்கு. அனில் கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. எந்நேரமும் வேலை குடும்பம்னு ஓடிட்டு இருந்த அனில் அதே ஏரியாவில் உள்ள ஒரு இளம் பெண் மேல காதல் வயப்பட்டிருந்தாரு. ஒரு நாள் அனில் காதலிச்சிட்டு இருந்த இளம் பெண் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நடு ரோட்ல அவங்கள வழி மறைச்ச அனில், நான் உங்களை லவ் பண்றேன், காலம் பூரா உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லி இருக்காரு. எனக்கு லவ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கும் லவ்னா சுத்தமா பிடிக்காது, இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகிரும், அதனால தயவு செஞ்சு இந்த நினைப்ப உங்க மனசுலயே குழி தோண்டி புதைச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளம் பெண்ணுடைய பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத அனில் அவங்கள டெய்லி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அனிலோட செயலை பார்த்து கடுப்பான இளம்பெண் நடந்த விஷயத்த தனது சகோதரன் அபிஷேக் கிட்ட சொல்லிட்டாங்க. மறுநாளே அனிலுடைய வீட்டுக்கு போன அபிஷேக், கூலி வேலை பார்க்குற உனக்கு என்னுடைய தங்கச்சி கேக்குதா? இனி ஒரு முறை என் தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு எச்சரிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த மறுநாள் இளம் பெண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட இருந்துச்சு. இதுக்காக அபிஷேக்கும் வீட்டை அலங்காரம் செய்யற வேலையில தீவிரமா ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம கேக் வெட்டுறதுக்காக ஆன்லைன் மூலம் பெரிய கத்தியவும் வாங்கி வச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு இளம் பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாரு அனில். அது மட்டும் இல்லாம, உன்னை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், நீ மட்டும் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா நிறைய தங்க நகையை வாங்கி கொடுத்து ஊரே அசந்து போகிற மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன்னு மறுபடியும் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதனால அனிலுடைய போன் நம்பரை பிளாக் பண்ண இளம் பெண் தன்னோட அண்ணன் அபிஷேக் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. இவனை இப்படியே விட்டா நம்ம தங்கச்சியை நிம்மதியா வாழ விட மாட்டான், அதனால அனிலை கொலை செஞ்சே ஆகணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை தீட்டி இருக்காரு அபிஷேக். அது மட்டும் இல்லாம கேக் வெட்ட வச்சிருந்த கத்திய வச்சு அனிலுடைய கதையை முடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அனில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் அபிஷேக்குடைய காதுக்கு போயிருக்கு. உடனே தன்னுடைய கூட்டாளிகளை அழைச்சிட்டு அங்க போன அபிஷேக் அனில சர மாரியா கை கால் முகம்னு கொடூரமா வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த ஏரியாவில் பதுங்கி இருந்த அபிஷேக்கையும் அவனுடைய கூட்டாளிகளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.